ஹாய் ஹலோ ஆத்மத்தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வரவேற்பது உங்கள் ஆத்மத்தோழி ஜெயம் அஸ்ட்ரோ டாரட். இன்றைக்கி நம்ம சாய்பாபா ஹீலிங் கார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சாய்பாபா உங்களுக்கு என்ன மெசேஜஸ் சொல்ல வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அது அட்வைஸாக இருக்கலாம், கைடன்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஃப்யூச்சர் பற்றி இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் மனசில் ஒரு கொஷின் நினச்சிக்கோங்க, அதுக்கான பதில் ஐயா கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். ஓகே, 3 பைல் நம்பர் ஏபிசி அப்படின்னு 3 பைல் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். அந்த இதில் ஏதாவது ஒரு பைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏஆர்பி ஆர் சி உள்ள உங்களுக்கு 2 பைல் பார்க்க தோணுது, ஏ அண்ட் பி ரெண்டுமே அப்படின்னா அதை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பி அண்ட் சி பார்க்கணுன்னா அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இல்லை அதில் பார்க்கல இதில் நான் பார்க்குறேன் அப்படின்னாலும் ஓகே. இதுலேயும் நான் உங்களுக்கு 3 கார்ட்ஸ் நான் சஃபல் பண்ணி உங்களுக்கு எடுத்துக்கிறேன். ஓகே, இதில் கூட நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இது ஃபைல் நம்பர் ஏ, ஃபைல் நம்பர் பி, இது ஃபைல் நம்பர் சி. ஓகே, ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது 3ல் உங்களுக்கு எது ரொம்ப அட்ராக்ட் பண்ணுதோ அந்த கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த தடவை செலெக்ஷன் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் கூட நம்ம என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஜஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ. நான் நிறைய கார்ட்ஸ் வச்சு சொல்கிறோம் அப்படின்றாங்க. சரி, நம்ம கம்மியான கார்ட்ஸ் வச்சு நம்மளால் சொல்ல முடியுதான்றது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கான தேவையான கைடன்ஸ் கிடைச்சதா அப்படின்றதையும் நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஓகே, இப்போ நம்ம 3 கார்டு எடுத்துட்டோம். ஓகே, இப்போ பைல் நம்பர் சி அண்ட் பைல் நம்பர் பியை ஃபஸ்ட்டு வச்சிடலாம். பைல் நம்பர் ஏ செலக்ட் பண்ணவங்களுக்கான பலன்கள் என்ன, ஐயா என்ன சொல்ல வராங்கன்ட்டு பார்க்கலாமா? ஓகே, ஃபெய்த். ஓகே, ஸ்ரத்தா. அதாவது என்னென்னா ஸ்ரத்தானா அதுக்கு என்ன தமிழில் என்ன சொல்கிறது, உங்களோட முழு அர்ப்பணிப்பு. ஓகே, சரணாகதி. ஓகே, அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, ஓம் சாய் பகவதே நமக. ஓகே, அந்த சென்டென்ஸோடு நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, உங்களோட பக்தி முழு சரணாகதியாக இருக்கணும் அப்படின்றதான் உங்களுக்கு ஐயா கொடுக்குற மெசேஜஸ். ஓகே, என்ன கார்ட்ஸ் வந்திருக்கு பார்க்கலாம். ஓஹோஹோ, உங்களுக்கு என்ன மேட்ரு சொல்ல வராங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக உங்களுடைய பார்ட்னர் ஒரு 3வது நபரோட லிங்காக இருக்கிறாங்க, இல்லை அவங்களோட ராங் கனெக்ஷன் இருக்குது, 3rd மெம்பர் பர்சனோட அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களான்ற ஒரு டவுட்டு ரொம்ப நாளாகவே இருக்குது உங்களுக்கு. ஓகே, அதை நீங்கள் எப்படி டீல் பண்ணணும்னா புத்திசாலித்தனமாக டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்ககிட்ட அதை டீல் பண்ணுறதுக்கான அத்தனை திறமைகளுமே உங்கள்கிட்ட இருக்குது. ஓகே, நீங்கள் ஐயா கிட்ட சரணாகதி அடைங்க, அவர் கண்டிப்பாக திரும்பி என்கிட்ட திரும்பி வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, அவர் வேறு ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பில் போனால் கூட அவர் மீண்டும் திருப்பி வருவார், அவங்களுக்காக நீங்கள் காத்திருப்பீங்க அப்படின்ற மெசேஜ் தான் சொல்கிறாங்க. ஸோ உங்ககிட்ட புத்திசாலித்தனம் இருக்குது, பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்குது. ஓகே, உங்களுக்கு வீடு எல்லாம் ரிலேஷன் எல்லாமே இருக்குது. ஓகே, உங்களோட புத்திசாலித்தனம் தான் உங்களுடைய வெற்றி. அதாவது அவங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அவங்கள ஜெயிக்கணும். ஓகே, அதாவது அவங்க வழியில் போய் தான் நம்ம அவங்கள திருத்தி கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ
ஃபஸ்ட்டு அவங்க வழியில் போய் தான் நீங்கள் அவங்கள திருத்தி கொண்டு வரணும். டைரெக்டாக நீங்கள் வந்து மோதி சண்டை போட்டு பிரச்சனையாகுதுன்னா அதை வந்து நம்மளால் டீல் பண்ணவே முடியாது. ஸோ டைரெக்டாக நீங்கள் டீல் பண்ணாமல் உங்களோட புத்திசாலித்தனத்தை வச்சு இன்டைரக்டாக நீங்கள் டீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு தப்பான ஒரு கம்பெனியன்ஷிப்லேருந்து அவர் வெளியில் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு கிளியரன்ஸ்க்காக இன்னும் 2 கார்டு அதை எடுத்து பார்க்கலாம். அதாவது வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறது, இல்லை வந்து வேறு இடத்துக்கு வீடு மாறி போகிறது, அந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் வேறு இடத்த வந்து நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா அது வந்து அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுதான் புத்திசாலித்தனம். பக்கத்துலேயே வச்சுட்டு நம்ம இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க நம்ம சொல்கிறத விட வேலை மாற்றம் அல்லது வீடு மாற்றம் அல்லது தொழில் மாற்றம் அந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம முறியடிச்சிடலாம். அதுக்கு வந்து அம்பாலோட பரிபூரண சக்தி வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு அதாவது கர்மான்றது வந்து என்னென்னா நமக்கு வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஏன்னா போன ஜென்மத்தில் நம்ம பண்ண கர்மா அது நமக்கே திருப்பி கிடைக்கும். இப்போ சில பேருக்கு வந்து கணவரே வைநாசிக நட்சத்திரத்தில் நிற்பாங்க, இல்லை மனைவியே வைநாசிக நட்சத்திரத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா நமக்கு வேறு எதிரியே தேவையில்லை. வீட்டுக்குள்ளே இருக்க ஹஸ்பண்டு ஒருத்தரே போதும், நமக்கு 10 மாமியார் 10 நாத்தனாருக்கு சமமாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம என்ன நினைக்க தோணும் அப்படின்னா, சரி நம்ம போன ஜென்மத்தில் அவங்களும் ஏதோ நம்ம பாடாப்படுத்தியிருக்கோம், ஸோ அதனால் இந்த ஜென்மத்தில் நம்மளை வந்து அவங்க படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்க வேண்டியதான். இப்போ போன ஜென்மத்தில் யார்கிட்ட கடன் வாங்கியிருந்தால் இந்த ஜென்மத்தில் வந்து அவர் வாங்கிட்டு நம்மகிட்ட கடன் கொடுக்காம நம்மளை அலக்கழிப்பாங்க இல்லையா? அது மாதிரி வந்து இது வந்து ஒரு குரு கிட்ட கூட போய் கேட்டாங்களாம். அதாவது என்னென்னா, அந்த குரு கிட்ட வந்து என் கணவர் வந்து இந்த மாதிரி ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணுறாரு, எனக்கு வந்து சாப்பாடே கொடுக்க மாட்டேங்கிறார், அதாவது சாப்பாடு கொடுக்கலல்ல என்னை வந்து சாப்பிட்ற நேரமெல்லாம் பிரச்சனை பண்ணுறாரு. அதே மாதிரி எனக்கு என்கிட்ட ஒழுங்காகவே அவர் நடந்துக்க மாட்டேங்கிறாரு, எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு போட்டுகிட்டே இருக்காரு, என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழுறாரு. ஆனால் மற்றவங்க ஊரில் உலகத்தில் அத்தனை பேர்கிட்டையும் நல்லா சிரித்து பேசுகிறாரு, ஆனால் என்கிட்ட மட்டும் கோவமாக பேசுகிறாரு, எப்பயுமே வந்து என்னை ஒரு எதிரி போல் பாவிச்சு பேசுகிறாரு, நான் அவருக்கு நல்லதே நினச்சாலும் அவர் எனக்கு நல்லது நினைக்கிறதில்ல, இது ஏன் அப்படின்னு சொல்லி அந்த குரு கிட்ட போய் சித்தர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து ஒரே வார்த்தை தான் கேட்டாராம், உனக்கு வந்து அவர் சாப்பாடு போடுறாரா அப்படின்ட்டு. ஆமாம் போடுறாரு அப்படின்னா, சரி அப்போ நீ போயிட்டு வான்னு சொல்லுவாராம். இவங்க இதே மாதிரி ஒரு 3 இயர்ஸாக கண்டினியூஸாக வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சான். ஏன் நான் கேட்கும் போதெல்லாம் நீங்கள் சாப்பாடு கொடுத்தாரான்ற ஒரு கொஷினை மட்டுமே ஏன் கேட்குறீங்க, எனக்கு புரியல, எனக்கு ஓப்பனாக எனக்கு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னும் போது அப்போ தான் அவர் சொன்னாராம், போன ஜென்மத்தில் உன் கணவர் வந்து உனக்கு குழந்தைய பிறந்திருந்தாரு, நீ வந்து 2வது மனைவி, அவங்க அப்பாவுக்கு 2வது மனைவியாக இருந்த. ஸோ அதான் சோலோடது நான் சொல்கிறது சோல். ஓகே, ஸோ 2வது மனைவியாக இருந்தப்ப இந்த குழந்தைக்கு நீ வந்து சாப்பாடே கொடுக்காம ரொம்ப போட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்த, எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துட்டு இருந்த, பாசமாகவே இல்லை. ஸோ இந்த ஜென்மத்தில் அவர் அந்த குழந்தையே வந்து உனக்கு கணவராக கிடச்சி உன்னைய வந்து பாடப்படுத்துகிறாரு. இதுதான் மேட்டர். ஏன்னா நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கிது அப்படின்னு. நம்ம அறிஞ்சு செஞ்சால் அறியாமல் செஞ்ச பாவம் அது. ஆனால் அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய வந்து தண்டனையா அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புறது கேட்கும். அப்போ வந்து அதுக்கு ஒரே விஷயம் என்னென்னா சரணாகதி, கடவுள்கிட்ட சரணாகதி, குரு கிட்ட சரணாகதி. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் போன ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கு வந்து எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், இனிமேலாவது என் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து சாய்பாபா கிட்ட சரணாகதி அடைஞ்சு அவர்கிட்ட மனதார மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட வந்து உங்களுக்கு நல்ல எல்லா விஷயங்கள் எல்லாம் நல்லா நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கார்டு பார்க்கலாம் என்ன மெசேஜ் வருதுன்ட்டு.
அந்த பாருங்க, நான் சொன்னது மாதிரி தான் லெட் கோ ஆஃப் எமோஷ்னல் அப்ஹிவல் அப்படின்றாங்க. அதாவது நம்ம வந்து ரொம்ப எமோஷனலாகி ரொம்ப பிரச்சனையாக இருந்து ஒரு ஃபயர் பாருங்கள், ஃபயர் எலிமெண்ட் வந்திருக்கு. ஸோ எவ்வளோ ஒரு கோபம், ஆத்திரம் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு ஏன் இப்படி ஒரு துரோகத்தை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலாக ரொம்ப நீங்கள் கோபமாக இருக்கிறது தெரியுது. ஆனால் அதை வந்து நீங்கள் தான் வந்து மனதை வந்து ஒருமுகப்படுத்தி கடவுள்கிட்ட, குருக்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் லைஃப் வந்து சக்ஸஸை நோக்கி ஆரம்பிக்கும். ஒரு அவருடைய மாற்றத்தை நீங்கள் கவனிப்பீங்க. ஒரு குட் நியூஸ் வரும் உங்கள் வீட்டுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சால் இந்த சம்மர் ஹாலிடேஸில் நீங்கள் சாய்பாபா கோவில் பக்கத்தில் இருந்தாலும் சரி, ஷீரடிக்கு போனாலும் சரி, போயிட்டு வாங்க. அவரோட ஃபுல் கைடிங் அண்ட் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இந்த ஜேர்னியில் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வாங்க இப்போ பைல் நம்பர் பி செலக்ட் பண்ணவங்களுக்கு என்னென்ன கார்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, கனெக்ட் டு த சைல்டு வித்தின். ஓகே, ஓம் சாய்ராம். உங்களுக்கு சாய்பாபா ரொம்ப பிடிக்கும்னா ஓம் சாய்ராம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஓ மை காட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம், மிகப்பெரிய ஒரு வலி, வேதனை, மனவேதனை, ஒரு நெஞ்சில் குத்துன ஒரு பாரம். ஓகே, அதாவது நம்பினவங்களே உங்கள் நெஞ்சில் குத்தியிருப்பாங்க. ஸோ அந்தளவு நீங்கள் பாரத்தை வந்து சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, அதெல்லாமே வந்து நிலைமை வந்து மாறி உங்களுக்கு வந்து அவங்களே யார் வந்து உங்களை வந்து துன்புறுத்தினாங்களோ அவங்களே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு சாரி கேட்குற ஒரு நிலைமையை வந்து கண்டிப்பாக வந்து சாய்பாபா உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட சைல்டுஹுட்டில் நீங்கள் கனெக்ட் ஆகுங்க. எப்படி இருந்தீங்க குழந்தையாக இருக்கப்போ, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க. லைஃப்பை வந்து ஒரு பட்டர்ஃப்ளை போல் நீங்கள் பறந்து திரிஞ்சு ஒரு சந்தோஷமாக இருந்தீங்கல்ல, அந்த நாளை திருப்பி கொண்டு வாங்க. இந்த மனக்கவலையெல்லாம் வந்து என்னோட பாதத்தில் ஒப்படைச்சிருங்க. என்கிட்ட கொடுத்துரு. உன்னுடைய பாரத்தை உன்னால் சுமக்க முடியல, அதை என்கிட்ட கொடுத்துரு. ஸோ நீ அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தைய போல் சந்தோஷமாக இரு. உனக்கு ப்ரொடெக்ஷனாக நான் உன் கூடவே தான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ், கிளியர் கார்ட்ஸ் எடுத்துக்குவோம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, எம்பரர் கார்டு பாருங்கள், சாய்பாபாவே வந்துட்டாங்கன்னு நினைங்க நீங்கள். ஓகே, ஸோ வந்து உனக்கு ப்ரொடெக்ஷனுக்கு நான் இருக்கேன், நான் உன் கூடவே இருந்து உன்னை வந்து நான் நல்வழிப்படுத்துவேன். ஓகே, உன் வாழ்க்கையை வந்து நான் சந்தோஷமாக ஆக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு புதிய 2 கார்டு வந்திருக்கு. ஓகே, ஒரு உனக்கு வந்து கண்டிப்பாக நிச்சயமாக நான் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு குருவா நீ வந்து உனக்கு ரொம்ப என் மேலே உனக்கு அட்ராக்ஷன் இல்லைன்னா கூட உனக்கு யாரை, எந்த தெய்வத்தை பிடிச்சிருக்கோ, எந்த குருவை பிடிச்சிருக்கோ, எந்த சித்தரை பிடிச்சிருக்கோ அவரை நீ வழிபடு. அவர் உனக்கு மிக்க பாதுகாப்பையும் உனக்கு வேண்டிய உதவியையும் கொடுப்பாரு. மிக விரைவில் உனக்கு வந்து அவமானப்படுத்தியவங்க முன்னாடி நீ வாழ்ந்து காட்ட போகிற, அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி நீ ஷைன் பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி இவங்களா இவ்வளோ வளர்ச்சி அடைந்துட்டாங்க, இவ்வளோ கூடிய விரைவில், அதாவது சீக்கிரமான ஒரு நாட்கள்லேயே இவர் இவ்வளோ பெரிய உயரத்தை எப்படி அடைஞ்சாங்கன்னு சொல்லி மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த செய்ய போகிறீங்க. ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு லைஃப்பில் நடக்க போகுது. உங்ககிட்ட இவ்வளோ நாளாக இருந்த திறமைகள்லாம் எங்கே ஒழிச்சு வச்சுருந்தீங்க? இவ்வளோ டேலண்ட் உங்ககிட்ட இருக்குன்னே நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த நீங்கள் செஞ்சிட்டீங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து
கைத்தட்டல் வந்து கிடைக்க போகுது. ஓகே, உங்களை வந்து ரொம்ப எல்லாருமே பாராட்ட போகிறாங்க. உங்கள் லைஃபே மாற்றமாக போகுது. அது எல்லாமே வந்து சாய்ராமோட கருணை தான் அப்படின்றத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் தேங்க்யூ சொல்லணும். இல்லை உங்களுக்கு பிடிச்ச குருமார் யாரோ அவங்கள வந்து நீங்கள் வந்து வழிபட்டுட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் நன்றி கடன் எப்பயுமே பட்டுருங்க. அவங்க வந்து உங்களுக்கு லைஃப்பில் எல்லா வித சந்தோஷத்தையும், அதாவது பாஸ்டில் உள்ள அந்த கர்மாவை எல்லாம் நீக்கிட்டு உங்களுக்கு புதியதாக சந்தோஷத்தை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து ஒரு கர்மாவோட ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போயும் நான் ஒரு சின்ன கர்மா ஸ்டோரி என்ன சொல்கிறேன்னா, நம்ம யாருக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் வந்து நமக்கு வந்து திருப்பி கிடைக்கும். ஓகே, ஸோ போன ஜென்மத்தில் போனதை ஏதோ ஒரு நாட்களில் இல்லை உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் யாராவது ஒரு துரோகத்தை வந்து மற்றவங்களுக்கு செஞ்சுருக்கலாம். அது உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து உங்களோட அது எப்படி தாத்தாவோட சொத்து பேரன் பேத்தி அனுபவிக்கிற மாதிரி அவங்களோட ஒரு பாவமும் நம்ம தானே அனுபவிக்கணும். ஸோ அது மாதிரி கூட உங்களுக்கு இது வந்து ஒரு கார்மிக் லெசனாக கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்டோரி என்னென்னா, ஒரு டொபாக்கோ அந்த புகையிலை இருக்கு இல்லையா, அதை வந்து விற்கிறவர். ஓகே, அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா தாங்கிட்ட தான் வந்து வாங்கணும் அப்படின்றக்காக அந்த அடிக்ஷன் வர்றதுக்காக அந்த புகையிலையில் வந்து ஏதோ ஒரு சில விஷயத்தை வந்து சேர்ப்பாராம். ஓகே, ஸோ அது வந்து நல்ல பணம். ஓகே, நிறைய பேரோட லைஃபை கெடுத்து நல்ல பணம். நீங்கள் யோசிங்க, டொபாக்கோனா என்ன, கேன்சர் தானே. ஸோ அதை சாப்பிட்டா கேன்சர் ஆகும். ஓகே, ஸோ அதை வந்து இவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சிட்டு இருந்தார். பணம் நிறைய சம்பாதிச்சு வீடு இது எல்லாம் வாங்கிட்டாரு. மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, ரொம்ப கிராண்டாக, ரொம்ப நல்லா. ஆனால் அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு வந்து ஒரு 4-5 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது அந்த மாப்பிள்ளையோட ஒரு கண்ணில் வந்து கண்ணுலேயோ த்ரோட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து கேன்சர் இருந்திருக்கு. அதை மறைச்சிட்டு இவங்க மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுச்சு. ஓகே, ஆனால் அந்த பொண்ணு 3 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அப்போ என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பிறந்துடுச்சு. இவங்க அப்பா வீட்டிலே தான் இருந்தது. குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தைக்கும் அதே அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் கர்மா. இவர் என்ன செஞ்சாரோ அது இவருக்கு கிடைச்சது இல்லையா. புகையில சாப்பிட்டா அதில் வந்து அதுவே தப்பு. அதில் இன்னும் வந்து ஏதோ ஒரு அடிக்ஷனுக்காக மெடிசன்லாம் சேர்த்து அவர் வந்து ஒரு போதையை வந்து உண்டாக்கி வந்து அது கேன்சர் வரும்னு தெரிஞ்சும் மக்களுக்கு கொடுத்தாரு இல்லையா. ஸோ அதே இது இன்டைரக்டாக இவரோட இதுலேயே வந்துடுச்சு இல்லையா. ஓகே, ஸோ நம்ம வந்து எப்பயுமே நம்ம மனசறிஞ்சு யாருக்கும் துரோகமோ இல்லை ஒரு அது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு செயலை வந்து நம்ம செய்யக்கூடாது. ஓகே, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம யார் மனதையாவது புண்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கலாம், இல்லை நம்ம ஒரு துரோகம் ஒரு இடத்துல செஞ்சுருக்கலாம். ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி அவங்க ஒரு துரோகத்தை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ஸோ நம்ம வந்து இனிமேல் லைஃப்பில் யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ பண்ணியிருந்தா, நான் ஏதோ துரோகம் பண்ணியிருந்தா அவங்கக்கிட்ட மனதார அவங்கக்கிட்ட நீங்கள் நேரடியாக போய் மன்னிப்பு கேட்க வேண்டாம். ஜஸ்ட்டு மனதார வந்து சாமிக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட அவங்க உங்கள் முன்னாடி நிற்கிற மாதிரியும் அவங்களுக்கு நீங்கள் வந்து சாரி சொல்கிறது மாதிரியும் மன்னிப்பு கேட்குற மாதிரியும் நீங்கள் ஜஸ்ட்டு ஃபீல் பண்ணால் விஷுவலைஸ் பண்ணாலே போதும். அந்த மன்னிப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் கடவுளால் கண்டிப்பாக. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம்ஸாக வர்றது சிறிய ப்ராப்ளத்தோடு வந்துட்டு போயிடும். ஸோ நீங்கள் கவலைப்படணுன்ற அவசியமும் உங்களுக்கு இருக்காது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்த கார்டு எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன், சாரி. இந்த கார்ட்ஸில் வந்து நம்ம என்ன ஒரு எக்ஸ்ட்ரா மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே, ஃபைல் நம்பர் பிக்கு. ஓகே, ஓ மை கார்ட், இவ்வளோ கார்ட்ஸ் அள்ளி கொடுத்தா நான் எப்படி சொல்ல முடியும், எல்லா கார்ட்ஸையுமே கொடுக்குறாங்க. தான்ஸ், ஓஹோ, நிறைய சேலஞ்சஸ் ஓகே உங்களோட லைஃப்பில் வந்து இருக்குது. ஓகே, இந்த மாதிரி முட்களால் ஆன ஒரு செடியில் தான் ரோஜாவும் பூக்கும். ஸோ அதற்காக நம்ம வந்து
வெயிட் பண்ணணும். நேரம் காலம் வரும்போது நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நியூ பிகினிங்ஸ், நியூ டைரக்ஷன், நியூ அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்காக ரெடியாக இருக்குது, வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ லைஃப்பை என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஓகே, மனதார நீங்கள் மன்னிப்பு மட்டும்தான் கேட்க போகிறீங்க. யாருக்காவது நம்ம துரோகம் பண்ணியிருந்தால் எனக்கு வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் திறவுகோலாக இருக்க போகுது இந்த மன்னிப்பு. ஓகே, உங்களால் முடிஞ்சால் டைரெக்டாக நீங்கள் யாருக்காவது மனசறிஞ்சு ஏதோ ஒரு மனவலியை கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேளுங்க, சாரி கேளுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பிராயச்சித்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஃபைல் நம்பர் சி என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா? வாவ், செலிப்ரேட். உங்களை ஏதோ செலிப்ரேட் பண்ண போகிறீங்க போல், செலிப்ரேட் பண்ண சொல்கிறாங்க. என்ன விஷயம் பார்க்கலாமா? 4 of Swords, Fool, Judgment. ஓகே, அதாவது உங்களை சுற்றி நிறைய எதிரிகள் இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகளும் இருக்காங்க, கண்ணுக்கு தெரியாத எதிரிகளும் இருக்காங்க. ஓகே, கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை விட கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் தான் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஓகே, ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் ஒரு கடவுளோட ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து கனவுகள் மூலமாகவோ இல்லை ஒரு இன்ட்யூஷன் மூலமாகவோ உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட எதிரிகள் வந்து மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மன்னிப்பு கொடுங்க. அதாவது மறக்கிறவன் மனுஷன் அப்படின்னா மன்னிக்கிறவன் வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் தெய்வமாக அதாவது ஒரு தெய்வ குணத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது உங்ககிட்ட மனதார மன்னிப்பு கேட்டால் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அவங்கள வந்து மன்னிச்சிருங்க. அப்போ உங்கள் மனதில் இருக்க பாரம் எல்லாமே குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃப்ரீ பேர்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதாவது மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எதுவுமே உங்களுக்கு இல்லை, அது ஒரு கனமும் இல்லை, மனசில் எந்த ஒரு கனமும் இல்லை, மனசில் எல்லாரையும் மன்னிச்சிட்டீங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃப்ரீ மைண்டடாக இருப்பீங்க. அப்போ உங்களோட ஹெல்த்தும் நல்லா இருக்கும். ஒரு 60 வயசாக நீங்கள் இருந்தால் கூட எனக்கு 16 வயசு மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிடுவீங்க. அந்த அளவுக்கு மைண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஃப்ரீயாக இருக்கும். என்னென்னா சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து நம்ம வயசு இருக்கிறப்ப என்ன பண்ணிடுவோன்னா சில தப்புகள் வந்து செஞ்சுருவோம். ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் வந்து வயசானதுக்கப்புறம் அதோட பவர் என்ன, அது வந்து நம்ம தப்பு செஞ்சுருந்தா அதை எப்படி வந்து நம்மளை பாதிக்குது, அந்த கர்மம் இப்போலாம் வந்து அடுத்த ஜென்மம் அப்படின்றதெல்லாம் இல்லை, இந்த ஜென்மத்திலேயும் அதற்கான வந்து ஒரு பலன் வந்து கிடைச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த அபார்ஷன்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தவறு. அந்த ஆன்மாக்கள் வந்து கடவுள்கிட்ட வந்து முறையிடுமா, நான் வரணும் இந்த பூமிக்குன்னு சொல்லி நீங்கள் தான் என்னை அனுப்பி விட்டீங்க, ஆனால் இப்போ வந்து என்னை வந்து அவங்க வரவிடலை பூமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மாக்கள் வந்து கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம என்ன செய்கிறோமோ அது குழந்தைக்காக பின்னாடி ஏங்குனாங்கன்னா கூட அவங்களுக்கு அந்த குழந்தை சில பேருக்கு கிடைக்கிறதில்ல. ஒரு சில ஒரு 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 சின்ன ஒரு இதுலேயும் ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க, அப்போ வில்லேஜ் அவங்க. ஓகே, அவங்க வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கேர்ள் பேபி தான், பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தையினாலே அப்போ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக பேசுவாங்க இல்லையா, 30-40 இயர்ஸ் முன்னாடி. ஸோ அப்போ பெண் குழந்தை எல்லோரும் பெண் குழந்தைன்னு சொன்னோன்னே அந்த குழந்தையை கொண்டு போய் அநாத ஆசிரமத்தில் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு ஒரு பையன் பிறந்தாங்க. அந்த பையனை வந்து ரொம்ப நல்லா படிக்க வச்சு அவங்கள வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுத்து நல்ல படித்த மருமகளை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா அந்த மருமகள் வந்ததுக்கப்புறம் குழந்தை ஒரு 1 year 2 yearல குழந்தை பிறந்தோடனே நான் வந்து இங்கே இந்த வில்லேஜில் இருந்தால் என் குழந்தைய படிக்க வைக்க முடியாது, ஸோ நான் சிட்டிக்கு வந்து நான் போகணும், ஸோ அப்போ வந்து உங்களை வந்து என்னால் வச்சு அங்கே பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மருமகள் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள கொண்டு போய் அநாதாசிரமத்தில் சேர்த்துட்டாங்க, முதியோர் இல்லத்தில். ஓகே, ஸோ
அப்போ இந்த பொண்ணு வந்து இவங்க இருந்து அந்த பொண்ணை வச்சு வளர்த்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண் குழந்தையால் இன்றைக்கி ஒரு சோறுனாவது இவங்க சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அந்த பெண் குழந்தைய வந்து அவங்க விட்டதுனால இன்றைக்கி அவங்க மருமகளை கொண்டு போய் அவங்கள வந்து இதே சேம் சுச்சுவேஷனில் விடும்போது தான் இவங்களுக்கு வந்து உறவுகளோட அருமை, அந்த குழந்தையோட அருமை, நம்ம செஞ்ச தப்பு, நம்ம பண்ண கர்மா நம்மளுக்கே இன்றைக்கி வந்துடுச்சுன்றது வந்து அவங்களுக்கு புரியுது. ஸோ அது மாதிரி லேட்டாக புரிஞ்சு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நமக்கு ஒரு தப்பு, நம்ம செஞ்ச விஷயம் நம்ம தப்பு அப்படின்னு சொல்லி உணர்ந்துட்டோன்னா அதை உடனே சம்மந்தப்பட்டவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அதற்கான பரிகாரத்தையும் உடனே செஞ்சிடணும். இல்லை உடனே அந்த தப்பை சரி பண்ணிக்க பார்க்கணும். இவங்களுக்கு முதயே இந்த அறிவு இருந்ததுன்னா அந்த குழந்தைய திருப்பி போய் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ வந்து காலம் கடந்து செய்கிற உண்மைகள் வந்து சில விஷயங்கள் வந்து அது பயன்படாமல் போயிடும். அதாவது கண்கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ காலம் வந்து தாழ்த்தாமல் நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து உடனே வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மன்னிப்பு கேளுங்க. உங்கள் மனசுக்கு தப்பு நம்ம செஞ்சதுன்னு பட்டுதுன்னா மன்னிப்பு கேளுங்க. அதுதான் உங்கள் வளர்ச்சி, வெற்றிக்கான வளர்ச்சியாக இருக்கும், வெற்றிக்கான ஒரு முதல் படியாக இருக்கும். ஓகே, உங்கள் மனசு வந்து மாற ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சந்தோஷம் தானாக தேடி வரும். அப்போ வந்து தேவதைகளோட முழு அருளை வந்து நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. லவ். அப்போ எந்த இடத்துல நீங்கள் அந்த லவ் அப்படிங்கிற லவ்னா நம்ம வந்து ஒன்லி லவ்வர்ஸை மட்டும் பண்ண முடியாது. அன்பு, காதல் எல்லாமே, பாசம் எல்லாமே வந்துடும். ஸோ எந்த இடத்துல நீங்கள் அந்த அன்பை தொலைச்சிங்களோ அதே அன்புக்காக என்னைக்காவது ஒரு நாள் ஏங்க வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ சில பேர் உண்மையிலே லவ் பண்ணுவாங்க, ஆனால் அதை விட பெட்டராக நல்லா பணக்கார பொண்ணு வந்தால் அந்த பொண்ணை விட்டுருவாங்க. அப்போ அந்த பணத்துக்காக போனவங்க அந்த அன்பு அங்கே கிடைக்காம திருப்பி அல்லல் படுவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம வந்து என்னென்னா, நம்ம கிடைக்கிறப்ப ஒரு அன்பு கிடைக்கிறதே ஒரு மிகப்பெரிய வரம். அந்த வரத்தை மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை தேடணும்னா அது வந்து நமக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம கர்மா வந்து அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓப்பன் யுவர் ஹார்ட் அப்படிங்கிறாங்க. உங்களோட க்ரோத் வந்து அப்படி ரொம்ப பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து மனதார நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கும்போது உங்களுடைய வளர்ச்சி உங்களோட வந்து அபரிதமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட நீங்கள் ஏதாவது கோச்சிட்டு சண்டை போட்டுட்டு வந்திருக்கலாம், இல்லை அம்மா அப்பாட்ட சண்டை போட்டுட்டு வந்திருக்கலாம், இல்லை கூட பிறந்தவங்க கிட்ட அண்ணனோ அக்காவோ சண்டை போட்டுட்டு வந்திருக்கலாம். இது ஒரு இடம் யோசிங்க. இனிமேல் அவங்க வந்து உங்கள் கூட பிறக்க போகிறதில்ல, இல்லை அடுத்த ஜென்மத்தில் அவங்க உங்கள் கூட பிறப்பாங்களான்றதும் தெரியாது. ஸோ டைம் இருக்கும்போதே, அவங்க நல்லா இருக்கும்போதே நீங்கள் போய் நான் செஞ்ச தப்பு சொல்லி சாரி கேட்டு நீங்கள் செஞ்ச தப்பு உண்மையிலே இருந்தா ஓகே அவங்கக்கிட்ட சாரி கேட்டு நீங்கள் வந்து அவங்களோட திருப்பி ஒற்றுமையாக சந்தோஷமாக வந்து வாழ பாருங்கள். இப்போ வந்து பணம் எல்லாம் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது, ஆனால் உறவுகள் அதுக்குரிய மதிப்பு கொடுக்கறது கிடையாது, பணத்துக்கு தான் மதிப்பு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த அன்பு பாசம் அப்படிங்கிறத உண்மையாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள்கிட்டையோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட பிரிஞ்சிருக்கோம், ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி சில ஈகோ ப்ராப்ளம்ஸ்னால நாங்கள் பிரிஞ்சிட்டோம், அந்த மாதிரிலாம் பிரிஞ்சு அம்மா வீட்டில் நான் இருக்கேன் அப்படிலாம் இருந்ததுன்னா கூட நீங்கள் செஞ்சது தப்புன்னு உங்கள் மனசில் தோணுச்சுன்னா தாராளமாக போய் மன்னிப்பு கேளுங்க. உங்கள் வாழ்க்கை வந்து இந்த சூரியகாந்தி போல் பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.